பூரி ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கும் புண்ணிய நகரம். புருஷோத்தம க்ஷேத்திரம் பூரி ஜெகந்நாதம் புராணங்களால் போற்றப்படும் அற்புதத்தால் பகவான் கிருஷ்ணர் இங்கு விரும்பி வந்து கோயில் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பூரி ஜெகந்நாதர் கோயில் ரத யாத்திரை 600 ஆண்டு பாரம்பரியத்தின் சிறப்பு கொண்டது. ஆண்டுதோறும் ஆஷாட மாதத்தின் வளர்பிறையின் 2ஆம் நாள் இந்த ரத யாத்திரை தொடங்கும். இதற்கென ஒவ்வொரு ஆண்டும் புதிய தேர்கள் செய்யப்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் 3 மூலவர்களுக்கும் 3 தேர்கள் செய்யப்படும். வண்ணமயமாக காட்சியளிக்கும் இந்த தேர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின் ரத யாத்திரை தொடங்கும். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவினை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே குவிவார்கள். பூரி ஜெகந்நாதர் ஆலயத்திற்கு சிறிது தூரத்தில் உள்ள மௌஷிமா கோயில் மற்றும் குண்டிச்சா கோயில் வரை இந்த யாத்திரை செல்லும். குண்டிச்சா கோயிலில் சுவாமி ஜெகந்நாதர் தங்கியிருக்கும் போது தேவி மகாலட்சுமி சுவாமியை வந்து தரிசிப்பதாகவும் பிறகு சுவாமியோடு சேர்ந்து கோயிலுக்கு எழுந்து அருள்வதாகவும் ஐதீகம். ரத யாத்திரையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க சடங்கு சேரா பஹாரா ஆகும். இது ராஜா அடையாளமாக ரத பாதையை சுத்தம் செய்யும் போது நிகழ்கிறது. இது ராஜா முதல் சாமானியன் வரை யாத்திரை ஏற்பாடு செய்யப்படும் இடத்தை சுற்றி தூய்மையை பராமரிக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக இருக்கும் ஒரு சடங்காகும். இந்த நடைமுறை இன்றும் பின்பற்றப்படுகிறது. ரத யாத்திரை விழா அனைத்து முக்கிய இந்திய நகரங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவுக்கு வெளியே உள்ள நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. ஜெகந்நாதர் ரத யாத்திரையில் ஜகத், அதாவது உலகம் முழுவதும் இந்த ஜாம்பவான் பயணம் மேற்கொள்வதாக கருதப்படுகிறது.